ஹாய் நண்பர்களே, நேற்று நான் வீடியோ போடலை. இன்னைக்கு வீடியோ பண்ணணும்னு உங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன். காலையில இன்னைக்கு வெள்ளன எழுந்திரிச்சு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். வரும் வழியில் இப்ப நின்று உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வரும்போது ஒவ்வொரு காட்சிகளாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதாவது மனிதன் மனிதரை வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். யாராலையும் எவராலையும் இந்த ஒரு செயல் செய்ய முடியுமா? நல்லா பாத்துங்க. மிருகங்களோ காட்டில் தன்னைத்தானே அது இரைகளை தேடிக்கொண்டு அது வாழ்ந்து கொண்டிருக்குது. ஆனா மனிதன் ஒரு மனிதனை நாடித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கான். அதுக்கு மூல காரணமே பொருளாதாரம் தான். கவர்மெண்ட் பணத்தை படைத்து அந்த பணத்தின் மூலம் எல்லாமே கிடைக்கும் என்று செய்ததினால் அவரவர் உழைக்கணுங்கிற எண்ணத்துக்கு போறார்கள். விடிந்தால் வருமானத்தை தேட வேண்டும். அந்த வருமானத்தை தேடுவதற்கு கடைகள் திறக்க வேண்டும், உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் செய்துகிட்டு இருக்கும் போது இடையில் கடவுள் விளையாடு கொண்டு இருக்கிறார். கோவில் இருக்கிறது. அந்த கோவில் கடவுள் மூலஸ்தானம்ல கல்லால படைத்து வைத்தார்கள். ஆனால் அதில் பூசாரி ஒரு மனிதன். அந்த பூசாரி கோயிலை திறந்து வைத்துக்கிட்டு பக்தர் வருவார்கள் என்று வருமானத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த கோயிலுக்கு முன்னால கடைகளை போட்டுக்கொண்டு பக்தர்கள் வருவார்கள், பொருள் வாங்குவார்கள் அப்படி என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து கொண்டு வரும்போது நான் மனதில் தோன்றியதை உங்களுக்கு நான் கூறுகிறேன். ஒருவருக்கு ஒருவர் மனிதனை வாழ வைத்துக் கொண்டு வாழ்க்கை ஓட்டும் இந்த பழக்க வழக்கங்கள், இந்த நடைமுறைகள் மனிதனை தவிர வேறு யாருக்குமே இந்த செயல் வராது. நான் உங்கள் நண்பன். சிந்தித்து செயல்படுங்கள். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.